வாங்கி வைக்காதப்போ நான் வெள்ளிக்கிழமை ஒளி வந்து அந்த கோவத்தில் சுரேஷ் கிளம்பி பைக் வச்சுட்டு சின்ன பைக்கை பார்க்குறேன் பையனுக்கு பைக் இதில் அடிச்சிட்டோம் போனதான் அந்த வரவையே 1 eternity later இன்ன வரைக்கும் சுரேஷ் திரும்பவே இல்லை. எல்லாரும் இருப்பாங்க கேட்பாங்க அது சுரேஷ் கிட்ட சொல்றோம் இப்போ எல்லாரும் சண்டை காட்டுறாங்க சிரிப்பான் எல்லாம் கேட்பாங்க தெரியுமா வந்துட்டாங்க கேட்பாங்க அவங்களே எத்தனை லவ் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களே லவ் வீட்டுக்கு ஒரு லவ் இருக்கு வீட்டுக்கு ஒரு பெரிய வீட்டில் ஒரு லவ் இருக்கு சின்ன வீட்டில் ஒரு லவ் இருக்கு ஃபேமிலியில் ஒரு லவ் இருக்கு கலை வீட்லேயும் ஒரு லவ் இருந்தது இல்லை அப்புறம் அது லவ் தான் அது சுவாதியை கல்யாணம் பண்ணது வீட்டுக்கு ஒரு லவ் இருக்குல்ல அது என்ன எழுதி யாராலையும் மறக்க முடியாது உலகமே ஒரு லவ்வில் தான் ஓடுது அது லவ் வித் அரேஞ்ச் நீ அரேஞ்ச் வித் லவ் நான் அரேஞ்ச் பண்ணி மேட்ச்மோட்டில் கொடுத்தேன் இப்போ நீ லவ் பண்ணு லவ் பண்ணலையா நீ வனவாணி ஸ்கூல்லேருந்தே லவ் வனவாணி ஸ்கூல்லேருந்தே லவ் இல்லைப்பா அப்போ ஃப்ரெண்டு வனவாணி இல்லை யாருங்க அது சொல்லுடி தெரியல எனக்கே தெரியல கிளீனா சொல்லண்டே அப்போ பட்டு இப்படி சைக்கை காட்டிட்டு இருந்தேன் சின்ன கிட்ட பேசும்போது இப்போ நீ சொல்லதான் அப்புறம் எதுவுமே நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட அதுதான் நான் இனிமேல் ஒன்றெல்லாம் கேட்க மாட்டேன் சோப்பா பையன் தானே ஆமா இதாவது மகாநதி வேலை மட்டும்தான் இருப்பாங்க வேலை மட்டும்தான் இருப்பாங்க சாப்பாடு தான் அதுதான் ஏதோ ஒரு அவங்க பேட்டி எடுத்து சொன்னாங்க ஜி பிரகாஷ் அவங்க என்னன்னே தெரியாமல் போட்டு மதியான கூட்டம்னு ஒரு படம் நடிச்சாங்க ஜி பிரகாஷ் இன்னும் மதியான கூட்டம் பார்த்து நடிச்சு ஏன்னா யானை மாதிரி நடிச்சிங்க எப்படி இருந்தது அப்படின்னா அவன் வந்து சிரிப்பான் ஜி பிரகாஷ் ஏன்னா படம் பேர் தான் மதியானம் நான் இல்லை அதில் வராதுனாங்க எழுதி கொண்டு தான் அவன் எதுவும் படிச்சுன்னு இருக்கான் அவன் அவனுக்கு எது சாப்பா அவனை கூப்பிட்டு பேட்டியில் எடுக்க சொன்னாங்க கேவலப்படுத்துற மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க போய் பேட்டி எடுக்க சொல்ல இல்லை ஜோக்கா பேட்டி அவன் சீரியஸாக கேட்பான் நீங்கள் மதியான கூட்டம் படம் நடிச்சிங்க அது வந்து நானும் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று பேசுவாங்க இன்னும் மழையில் கொரோனா டைமில் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோம் மழையில் சோஃபா ஏதோ ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறான்னு பேசிகிட்டு இருப்பாங்க மக்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம யாருக்காருக்கெல்லாம் போச்சோ அவங்களுக்குலாம் வந்துட்டு எங்ககிட்ட வந்தீங்கன்னா அந்த பாதி வழியில் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்ககிட்ட சோஃபா ஃப்ரீயாக கொடுப்போம் சோஃபா பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் அது என்ன இல்லைன்னா நான் மாய்ஸ்சரைசிங் எல்லாம் தடவுடா கால அரைச்சிட்டு இருக்கேன் நான் எக்ஸசைஸ் பண்ண இந்த உலகை இங்கே தான் இருக்குமா டேபிளில் தான் விழும்போது இந்த உலகை ஏற்றுக்கா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கை நீட்டிலாம் பண்ண அவளை கேட்கலையா நீ?